முயன்றால் முடியாதுல்ல முயலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம். நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் தம்ப்நெயில்ல இதில் பார்த்த மாதிரி, அதாவது ஒரு பிஎஸ்சியோ இல்ல பிசிஏவோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா எம்இ எம்டெக் படிக்க முடியுமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்இ எம்டெக் டைரக்டா படிக்க முடியுமா, சப்போஸ் படிக்க முடியாது அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன பேசிக் ஐடியா தான். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சவங்க எம்இ எம்டெக் படிக்கிறதுனால என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்லாம் இருக்கு, எம்ஏ எம்டெக்கோட அட்மிஷனுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்றாங்க, பிளஸ் எலிஜிபிள் எப்படி கேட்பாங்க, எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும், பிளஸ் எம்ஏ எம்டெக்ல என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தா பிஎஸ்சி இல்ல பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்ஏ எம்டெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. நம்ம டைரக்டா படிக்க முடியுமா, இல்ல நம்ம அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், பிஜி டிகிரி வேற மாதிரி எப்படி வந்து சூஸ் பண்ணலாம், முக்கியமா வந்து எம்ஏ எம்டெக்ல ஸ்ட்ரீம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஎஸ்சி இல்ல பிசிஏ முடிச்சவங்க டைரக்டா எம்ஏ எம்டெக் படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டைரக்டா வந்து நீங்க படிக்க முடியாது. கண்டிப்பா ஒரு பிஜி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். பெட்டர் வந்து பார்த்தா ஒன்னு எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஏ எம்டெக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை எம்சிஏ முடிச்சுட்டு கூட வந்து பார்த்தோம்னா நீங்க எம்ஏ எம்டெக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எம்எஸ்சி சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ஃபீல்ட்லாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா எம்எஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி முடிச்சவங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஏ எம்டெக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்சிஏ முடிச்சுட்டு நீங்க வந்து பார்த்தோம்னா எம்ஏ எம்டெக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட எம்சிஏ முடிச்சுட்டு கூட எம்ஏ எம்டெக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க ஏதாவது ஒரு பிஜி டிகிரி முடிச்சா மட்டும்தான் எம்ஏ எம்டெக் வந்து படிக்க முடியும். டைரக்டா வந்து உங்களால படிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இப்போ யூஜி முடிச்சிட்டீங்க, பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்லை பிசிஏவா இருக்கட்டும், எம்எஸ்சியோ எம்சிஏவோ சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எம்ஏ எம்டெக் முன்னாடி இது முடிச்சாதான் வந்து எம்ஏ எம்டெக் அட்மிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்தா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நல்ல காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ எம்எஸ்சிக்கு வந்து பார்த்தா டாப் ஐஐடிலாம் படிக்கணும், என்ஐடியில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐஐடியிலேருந்து ஜாம் எக்ஸாம், ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இதுவே வந்து எம்சிஏக்கு வந்து பார்த்தா நீங்கள் என்ஐடி மாதிரியான காலேஜ்லாம் படிக்கணும் அப்படின்னா நிம்செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுவே நீங்க எம்சிஏ தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டான்செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசையோட தான் எம்ஏ எம்டெக் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இதுக்காக நீங்க எம்ஏ எம்டெக் தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க யூஜி முடிச்சோடனே பிஎஸ்சியா இருக்கட்டும் இல்லை பிசிஏ இருக்கட்டும் கம்ப்ளீட் பண்ணோடனே வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி படிக்கும் போதோ இல்லை எம்சிஏ படிக்கும் போதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா எம்ஏ எம்டெக் படிக்காமலே நல்ல நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஐஐடி என்ஐடிலாம் போயிட்டீங்க அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுவும் இந்த சேலரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்தா ஸ்டார்டிங்லேயே சூப்பரான சேலரி பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட ஆப்ஷன் எம்ஏ எம்டெக் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க எம்ஏ எம்டெக் போகாமலே கொஞ்சம் ஹை சேலரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா இந்த மாதிரியான எம்எஸ்சி எம்சிஏ கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல வந்து நீங்க படிங்க. எம்எஸ்சிக்கு வந்து பார்த்தா ஐஐடி என்ஐடில படிக்க ஐஐடி ஜாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இது ரிலவெண்டா நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவே எம்சிஏ வந்து நீங்க என்ஐடில படிக்கணும் அப்படின்னா நிம்செட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுவே எம்சிஏ தமிழ்நாடு பேஸ் பண்ண கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும் இல்ல பிரைவேட்ல கொஞ்சம் நல்ல காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் எம்ஏ எம்டெக் படித்து வாங்கக்கூடிய சேலரி இந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜில் ஒரு எம்எஸ்சியோ இல்லை எம்சிஏவோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ எம்எஸ்சி எம்சிஏ படிக்கிறதுனால என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும், ஏன்னா நம்ம எம்ஏ எம்டெக் போக வேணாம், எம்எஸ்சி எம்சிஏவே முடிச்சா நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு எழுதி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி எம்எஸ்சி எம்சிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து கேட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சிங்க எம்சிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து கேட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. சப்போஸ் நீங்கள் எம்ஏ எம்டெக் அடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட கேட் எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்க, கேட் எக்ஸாம்ல ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஐஐடி என்ஐடி இந்த மாதிரியான காலேஜ்ல எம்ஏ எம்டெக் நீங்க எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் தான். அதுவும் எம்எஸ்சி முடிச்சவங்களா வந்து பார்த்தா யூஜிசி நெட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஜிசி நெட்ல வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 81 பேப்பருக்கு மேல இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூஜில என்ன முடிச்சிங்களோ இல்ல பிஜில
பிஎஸ்சியில் என்ன முடிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்லாம் எடுத்தனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒன்று டாப் லெவல் காலேஜில் ஹையர் ஸ்டடீஸ்க்கு முக்கியமாக எம்ஏ எம்டெக் அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிஎஸ்யூ கம்பெனி பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனி இருக்கு உங்களுக்கு. பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் சேலரிலாம் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி சொல்லலாம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் சொல்லலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய ஒரு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கு உங்களுக்கு. இதை வந்து பார்த்தா மினி ரத்னா, நவரத்னா, இந்த மாதிரி மகாரத்னா, இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து டிவைட் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி அலவன்ஸ் தராங்க, பென்ஷன் தராங்க, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தனியா லீவ் பிளஸ் சேலரி தராங்களோ அது எல்லாமே இதுலயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனா இங்க ஒர்க் பண்ண நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க எம்எஸ்சி இல்ல எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம்லாம் எழுதி அதுல ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனில வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னா சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர் இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி பொறுத்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிலாம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை பேங்க் ரெலவெண்டான ஃபீல்ட கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமா நீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்டா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க எம்எஸ்சிலையோ இல்லை எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா நீங்க பேங்க் ரெலவெண்டான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் பொறுத்தவரை பார்த்தா ஒரு 80% மேல எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இதுக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இதுக்கு வந்து பார்த்தா பிஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. சொல்லப்போனா ஒரு பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு ஈக்குவலான கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஜாப் ஒரு பிஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா முடிச்சவங்களுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை எம்சிஏஓ இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் பிஇ பிடெக் எந்த மாதிரியான எம்இ எம்டெக் ஸ்ட்ரீம் சூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலான ஆப்ஷன் வந்து பார்த்தா எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கும் எம்சிஏ முடிச்சவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ எம்எஸ்சியோ இல்லை வந்து பார்த்தோம்னா எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்ஏ எம்டெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, முக்கியமாக என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா எம்ஏ எம்டெக் பொறுத்தவரை பார்த்தா நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டான்செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டான்செட் எக்ஸாம் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக்கு தனியா, எம்பிஏக்கு தனியா, எம்சிஏக்கு தனியா இந்த மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. இது ரெலவெண்டான வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, வேணும்னா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ண கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல கொஞ்சம் நல்ல பிரைவேட் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்ல எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி டான்செட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல காலேஜ்ல அதுவும் டான்செட்ல ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே நீங்க நேஷனல் லெவல்ல ட்ரை பண்ணீங்க, ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இல்ல எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு கேட் எக்ஸாம் வந்து எழுதுங்க. இப்ப கேட் எக்ஸாம்ல எழுதுறீங்க அப்படின்னா டாப் ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரி காலேஜ்ல இல்ல சயின்ஸ் ரிலவெண்டான காலேஜ்ல இல்ல நிறைய யூனிவர்சிட்டியில கூட வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோரை எம்ஏ எம்டெக் கோர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த காலேஜ்ல படிக்கணுமோ அங்க பொறுத்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பட் எம்எஸ்சி முடிச்சவங்க, எம்சிஏ முடிச்சவங்களுக்கு கண்டிப்பா வந்து எம்ஏ எம்டெக்கு எல்லா ஸ்ட்ரீமுக்குமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா எம்ஏ எம்டெக்ல ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது எந்த ஃபீல்ட்ல போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுங்க. பட் எம்ஏ எம்டெக் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு 80% மேல வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனி போகணும், ஐடி கம்பெனி போகணும், இல்ல எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டான ஃபீல்ட்ல போகணும், கம்யூனிகேஷன் ரெலவெண்டான ஃபீல்ட்ல போகணும், இந்த மாதிரி தான் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து எம்ஏ எம்டெக்ல எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ கம்ப்யூட்டர் ரெலவெண்டா போகணும் அப்படின்னா சிஎஸ்சி இருக்கு உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, இது மட்டும் இல்லாமல் வந்து ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுவே நீங்க வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டா போகணும் அப்படின்னா இசிஏ இருக்கு உங்களுக்கு, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு உங்களுக்கு, விஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுக்கணும் விரும்புறீங்களோ அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்கு, முக்கியமா எந்த ஏரியால ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க. எம்ஏ எம்டெக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ். முக்கியமா வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எம்ஏ எம்டெக் படிக்கும் போது
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீமும் உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்ன மாதிரியான ஜாபுக்கு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ எம்ஏ எம்டெக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிருக்கீங்களோ அப்படின்னு பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை எம்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை பிசிஏவாக இருக்கட்டும், இல்லை எம்சிஏவாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அது ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, இல்லை எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்ஏ எம்டெக் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ, எம்பெடட் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்ஏ எம்டெக்ல அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக அப்படின்னா அதுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும், ஃபுட் டெக்னாலஜி இருக்கும், ஃபுட் சயின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா நீங்கள் வந்து யூஜியில் என்ன முடிச்சிருக்கீங்களோ, இல்லை அட்லீஸ்ட் பிஜியில் என்ன முடிச்சிருக்கீங்களோ அது ரெலவெண்ட்டான எம்ஏ எம்டெக் ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த எம்ஏ எம்டெக் படிக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தா இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் உங்களுக்கு. இன்ஜினியரிங் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு. இதுலயும் எம்ஏ எம்டெக் அப்படின்னா அதுல மாஸ்டர்ஸ் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தா ஒரு பிரைவேட் கம்பெனி நீங்க ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனி, ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் இந்த மாதிரி இடத்துல கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக எம்ஏ எம்டெக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. எம்ஏ எம்டெக்லாம் முடிச்சிங்க அப்படின்னா நிறைய காலேஜில் ஈஸியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் உங்க ஸ்கில் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஹார்ட் ஒர்க் பிளஸ் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ பிஎஸ்சி இல்லை பிசிஏ முடிச்சவங்க டேரக்டா எம்ஏ எம்டெக் படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்க முடியாது. நீங்க ஏதாவது ஒரு பிஜி, அது எம்எஸ்சியா இருக்கலாம், இல்லை எம்சிஏவா இருக்கலாம், இது முடிச்சுட்டு எந்த காலேஜ்ல ட்ரை பண்றீங்களோ அந்த காலேஜ் பொறுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி எம்ஏ எம்டெக் உங்களுக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ்.